இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றுவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இன்றைய திருப்பலியானது ரோசரி நிவேதாவிற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும் விவியான் நிர்மலா குடும்பத்தினர் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எனவே இவருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ரோசரி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும் விவியான் குடும்பத்தினர் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எனவே இவருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டனி இவருடைய ஆன்மானத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இருதயம் இவருடைய ஆன்மானத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சலேத்தமால் இவருடைய ஆன்மானத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லாசர் டி குரூஸ் இவருடைய ஆன்மனத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சிஸ்டர் ஆரோக்கிய மேரி இவருடைய ஆன்மனத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி குரூஸ், தெரேசா குரூஸ், இருதயநாதன், ஸ்டெல்லா மேரி இவர்களுடைய ஆன்மானத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து இவர்கள் அனைவருக்கும் அவருடைய முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்திட அவருடைய விண்ணக கதவுகளை இவர்களுக்கு திறந்துவிட இந்த திருப்பலியிலே இந்த ஆன்மாக்களுடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இன்று தனது திருமுழுக்கு நினைவு நாளை கொண்டாடும் எஸ் பிராங்க்லின் ராஜா இவருக்கு இறைவன் அன்னை மரியாள் மூலம் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தங்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மரியாயின் சேனைகள் உள்ளவர்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் விடுதமைக்கு கன்னிமரியார் வழியாக இவர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க மென்மேலும் கரமெடுத்து வழிநடத்த இவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க இடதர்பை சகோதர சகோதரிகளே, என்று நம் அன்னையாம் தாய் திருச்சபையானது புனித ஜெபமாலை அன்னை இவருடைய புனித ஜெபமாலை அன்னையினுடைய நினைவை கொண்டாடுகின்றது. இந்த தருணத்திலே நாம் அனைவரும் ஜெபமாலை சொல்லி புனிதமிக்க கன்னிமரியாள் வழியாக ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவரிடம் இருந்து புனிதமிக்க கன்னிமரியாள் வழியாக அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்பி திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அன்னையின் மைந்தனே, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். அன்னையின் மைந்தனே, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம்
போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 12 முதல் 14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பத்தலேமியு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அடியவரை
கவலைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே, என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே என் மனம் மகிழ்கின்றது. அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே என் மனம் மகிழ்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும். ஆதலால்
உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றான். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அன்னையாம் தாய் திருச்சபையானது புனித ஜெபமாலை அன்னையினுடைய நினைவை கொண்டாடுகின்றது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தில் தளர்ச்சியை உருவாக்கும் விதத்தில் தவறான கருத்துக்களை ஆல்பிஜென்சிய வேதகம் பரப்பி வந்தது. புனித டொமினிக் இதிலிருந்து மக்களை பாதுகாக்க உதவுமாறு மரியன்னையிடம் வேண்டினார். அதன் விளைவாக 1208ஆம் ஆண்டு முரே என்ற இடத்தில் புனித டொமினிக் எதிரே தோன்றிய மரியன்னை இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தியானித்தவாறே மங்கள வார்த்தை ஜபங்களை ஜெபிக்கும் ஜெபமாலை பக்தி முயற்சிகளை மக்களிடையே பரப்பினால் ஆல்பிஜென்சிய பேதகம் மறைந்துவிடும் என்று கூறி மறைந்தார். அதன்படி புனித டொமினிக் ஜெபமாலை பக்தி முயற்சியை மக்களிடையே பரப்பி வந்தார். அதன் விளைவாக மக்களிடையே பரவியிருந்த விசுவாசத்திற்கு எதிரான தவறான கருத்துக்கள் அனைத்தும் மறைந்தன. அக்டோபர் 7ஆம் தேதி 1571ஆம் ஆண்டு லெபாந்தோ போர் நடைபெற்றது. அந்த போரிலே துருக்கியர் தோற்கடிக்கப்பட்டனர். டொன் ஜீவான் என்பவர் அந்த போருக்கு தலைமை தாங்கினார். அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்போரின் வெற்றிக்கு காரணம் ஜெபமாலை ஜெபித்ததுதான் என்று சொன்னார். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் ஜெபமாலை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்நாளை மரியா விக்டோரியா, வெற்றியின் அன்னை மரியாள் என்று பறைசாற்றினார். திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் இந்நாளை ஜெபமாலை அன்னை திருநாள் என்று அறிவித்தார். இது ஜெபமாலை மாதம். இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. ஜெபமாலைக்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை 6ஆம் பவுல் 1974ஆம் ஆண்டு மரியாள் வணக்கம் என்னும் தன் ஏட்டில் ஜெபமாலை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மறையுண்மைகள் நற்செய்தி பகுதிகளால் தூண்டப்பட்டவை. ஆக ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நாம் நற்செய்தியின் நிகழ்வுகள் வழியாக பயணம் செய்கின்றோம். எனவே இது நற்செய்தியின் இறைவேண்டல் என்று எழுதுகின்றார். நாம் மகிழ்ச்சி, ஒளி, துன்பம் மற்றும் மகிமை என்னும் மறை நிகழ்வுகள் வழியாக நம் வாழ்வின் மறையுண்மைகளையும் ஜெபமாலையில் ஜெபிக்கின்றோம். நம் வாழ்வின் நிகழ்வுகள்
இது ஒரு மாலை. மாலை போலவே நம் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாலையை நாம் விரல்களுக்கு இடையில் உருட்டி பயணம் செய்யும் நாம் இறையன்பில் முடிவில்லாமல் வளர இறைவேண்டல் செய்கின்றோம். இது இறைவேண்டலின் மாலை. மாலையை உருட்டி ஜெபிக்கும் வழக்கம் பௌத்தம் மற்றும் இந்து மதத்திலும் இது இருக்கின்றது. இஸ்லாமிலும் முஸ்லிம் மதத்திலும் இது இருக்கின்றது. ஜெபமாலை தோன்றுவதற்கு முன்பு துறவியர்கள் கயிற்றில் முடிச்சுகளை இட்டு அல்லது கூழாங்கற்களை மணலில் உருட்டி ஜபங்களை எண்ணிக்கொள்ளும் வழக்கம் இருந்தது. இது ஒரு மறையுண்மைகளின் மாலை. மகிழ்ச்சி, துயரம், மாட்சி, ஒளி என்று நாம் மறையுண்மைகள் ஜெபிக்கின்ற பொழுது நம் வாழ்வியல் உணர்வுகளாக உள்ளன. இவ்வுணர்வுகளை ஆண்டவர் இயேசுவும் புனிதமிக்க கன்னிமரியாலும் அனுபவித்தவர்களாக இருப்பதால் நாம் உணர்வு போராட்டங்களில் அவர்கள் நமக்கு துணை நிற்கின்றார்கள். ஜெபமாலை இன்று நமக்கு அணிகலனாகவும் மோதிரமாகவும் செயல்திறன் பேசியின் செயலியாகவும் நமக்கு எப்போதும் இருக்கிறது, நம்முடன் இருக்கிறது. இஜெபமாலையுடன் நாம் உடன் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் நகர்த்தும் ஒவ்வொரு மணிகளும் நம் வாழ்க்கையை இறைவனை நோக்கி நகர்த்துவதாக இருக்க வேண்டும். திருச்சபை பல நூற்றாண்டுகளாக 3 வகை மறையுண்மைகளை மட்டும்தான் தியானித்து வந்தது. 2002ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒளியின் மறையுண்மைகள் என்று மேலும் ஒரு குழுவை இந்த ஜெபமாலையோடு இணைத்தார். ஜெபமாலை அன்னையின் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். ஜெபமாலை வழியாக நாம் ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அன்னையின் வழியாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். எத்தனையோ பேர் ஜெபமாலை சொல்லி தங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் புனிதமிக்க கன்னிமரியாள் வழியாக சமர்ப்பித்து அவர்கள் வாழ்விலே அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக புனிதமிக்க கன்னிமரியாள் சொன்னதற்கிணங்க நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். புனிதமிக்க கன்னிமரியாளுடைய பரிந்துரையாலும் ஆண்டவருடைய ஆசீராலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெற முடியும். நாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் புனிதமிக்க கன்னிமரியாள் புனித ஜெபமாலை அன்னை ஆண்டவரிடம் மன்றாடி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நன்னாடிலே சிறப்பான விதத்திலே நாம் நம்முடைய புனிதமிக்க கன்னிமரியார் வழியாக நம்முடைய கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். பலி
அன்பின் தீபம் என்னில் ஒளிந்திடவே நான் அர்ப்பணிக்கின்றேன் எனையே. அன்பின் தீபம் என்னில் ஒளிந்திடவே நான் அர்ப்பணிக்கின்றேன் எனையே. பலியினில் கலந்திடும் வேலை இது, காணிக்கை தருகின்றேன். படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தியிலே கலந்திட விளைகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதுமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம் இறைவனாகிய தந்தை கேட்டதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருளுமை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடர்கள் ஆவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தாமல் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனமாக. அவர் பாடுபட ஒழுங்கிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்கள் கொளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணென்று ஒழியமுறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவ உடல் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமடமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கோ உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். வேலை உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொழி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, நாம் இன்று நினைவை கொண்டாடும் புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேத்து வரமுள்ளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடி பெணியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையை அளித்துள்ள திருவிழம் கொள்வீனாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியே அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அனைத்தும் படைத்து எமக்களித்து ஆண்டு வாழும் அதிகாரம் அன்புடனே நீ அளித்தாயே. அனைத்தும் படைத்து எமக்களித்து ஆண்டு வாழும் அதிகாரம் அன்புடனே நீர் அளித்தாயே. அருமை இது நாளுமே அன்பு பணியிலே சுயநலம் துறந்து வாழ்விலே இன்பம் காணவே அருள் தருவாய், குணம் தருவாய் அன்பின் தெய்வமே. ஜெபிக்க ஜெபிக்க இறை உறவில் நானும் வளர்கின்றேன். கொடுக்க கொடுக்க பிறர் உறவில் நானும் மகிழ்கின்றேன். படிக்க படிக்க உம் வார்த்தையில் பாதை காண்கிறேன். படிக்க படிக்க உம் வார்த்தையில் பாதை காண்கின்றேன். பரமனே இறைவனே வளமும் பெறுகின்றேன், அருள் நலமும் அடைகின்றேன். ஜெபிக்க ஜெபிக்க இறை உறவில் நானும் வளர்கின்றேன். கொடுக்க
கொடுக்க பிறர் உறவில் நான் மகிழ்ந்தேன். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நிறை மரியே அருள் நிறை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நிறை மரியே அருள் நிறை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து அரவணைக்கு செய்யும் ஜெபமாலை. ஜெபமாலை அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம்.
துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.